வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அமைச்சர்கள் பதவியேற்பு முடிந்த பிறகு சட்டமன்றம் கூடுவது குறித்து அறிவிக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற போர்வையில் அதிகாரிகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம். பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வலியுறுத்தல். நாளை முதல் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும். புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பின்னர் கடலுக்கு சென்ற மீனவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து கொடியசைத்து படகுகளை அனுப்பி வைத்தார். மேலும் அமைச்சரவை பதவியேற்பு முடிந்த பிறகு சட்டமன்றம் கூடுவது குறித்து அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகள், மீன் வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை சரி செய்து மீன்பிடி தொழிலுக்கு தயார் செய்வர். தொடர்ந்து மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் மீன்பிடிக்க மீனவர்கள் செல்ல தொடங்கியுள்ளனர். இதையடுத்து புதுச்சேரி தேங்காய்திட்டு துறைமுக பகுதியில் உள்ள மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல இருந்த நிலையில் தொழில் விருத்தியடைய யாகம் செய்து புறப்பட்டனர். கடலுக்கு செல்லும் மீனவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நமது மீனவ சமுதாய மக்கள் கடலில் மீன்பிடிப்பதற்காக செல்கின்றனர். அதற்காக அவர்களை வாழ்த்தி அனுப்புகிறேன். வாழ்த்துக்கள். நல்ல வியாபாரம் செய்ய வேண்டும், அதன் மூலம் வருமானம் உயர வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்றம் கூட்டுவது குறித்தான கேள்விக்கு 18ஆம் தேதி அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்கின்றனர். ஆகஸ்ட் மாதம் வரை சட்டப்பேரவை கூட்டலாம், அதனால் எப்போது வேண்டுமானாலும் கூட்டப்படலாம் என பதிலளித்தார். மீனவ சமுதாயத்திற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளது குறித்த கேள்விக்கு எப்போதுமே இந்த அரசானது பொறுப்பேற்ற பிறகு கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். நம்முடைய மீனவ சமுதாய மக்கள் கடலுக்கு மீன் பிடிப்பதற்காக இன்று செல்கிறார்கள். அதற்காக அவர்களை வாழ்த்தி பூஜை படைத்து பூஜை போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித சங்கடமும் இல்லாமல் அவருடைய தொழில் சிறப்பதற்கு இந்த வாழ்த்துக்கள். அதிகமான மீன்களை பிடித்து நல்ல வியாபாரம் செய்து அவருடைய தொழில் நல்ல அழகான வேணும், வியாபாரத்தில் நல்ல வியாபாரம் செய்து வருமானம் அவர்கள் உயர வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரம் உயர வேண்டும், நிச்சயமான பொருளாதாரம் உயர வேண்டும். அதுக்கு மிக பலமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்களை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற பேரணி ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய சிறுமிகள் மற்றும் பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி கிளை சார்பில் சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை சம்பவங்களை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வில்லியனூரில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுல்தான்பேட்டையிலிருந்து தொடங்கிய பேரணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மாநில செயலாளர் பெரோஸ்கான் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகளின் வழியாக சென்று வில்லியனூர் MGR சிலை அருகே நிறைவு பெற்றது. இதில் இஸ்லாமிய சிறுமிகள் உட்பட பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். சிறுமியர் பாதுகாப்பே சமூகத்தின் பொறுப்பு, பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர். மேலும் அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகிகள் செய்திருந்தனர். குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை கண்டானே நிர்பயாவை
சர்வதேச இரத்த தான தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் சார்பில் செயல்படும் ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் தேசிய சேவை திட்டம் இணைந்து சர்வதேச இரத்த தான தினத்தையொட்டி இரத்த தான முகாம் விநாயகா மிஷன் புதுச்சேரி வளாகத்தில் செயல்பட்டு வரும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் ரெட் ரிப்பன் கிளப், தேசிய சேவை திட்டம் மற்றும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை இரத்த வங்கியுடன் இணைந்து சர்வதேச இரத்த தான தினத்தை முன்னிட்டு கல்லூரியின் SAHS அரங்கில் இரத்த தான முகாமை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் கணேசன் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சியை கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வஸ்டர் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். இந்த முகாமின் நோக்கம் தன்னார்வ இரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் உயிர்களை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்களிப்பை எடுத்துரைப்பதுமாகும். இரத்த தானம் மனித நேயத்தின் உயர்ந்த செயலாகும் என்ற செய்தியை மாணவர்கள் மற்றும் பணியாளர்களிடையே பரப்பும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை இரத்த மையத்தின் மருத்துவ அலுவலர் டாக்டர் ஸ்ரீதரன் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவின் மாவட்ட மேற்பார்வையாளர் கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தானத்தின் அவசியம், தானதாரர் பாதுகாப்பு மற்றும் தொடர்ச்சியான தன்னார்வ இரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினர். முகாமில் 48 மாணவர்கள் மற்றும் 2 ஆசிரியர்கள் உற்சாகத்துடனும் சமூக பொறுப்புணர்வுடனும் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்வு பங்கேற்பாளர்களிடையே கருணை, சேவை மனப்பான்மை மற்றும் சமூக நலன் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்தியது. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு, ரெட் ரிப்பன் கிளப் அதிகாரி மிதுன்குமார், தன்னார்வலர் வினிதா மற்றும் தேசிய சேவை திட்ட அதிகாரி ஜெயசூர்யா, தன்னார்வலர்கள் சூரியமூர்த்தி, செல்வி, பூஜா பிரியா சார்பில் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த இரத்த தான முகாம் அனைவருக்கும் பயனுள்ள மற்றும் ஊக்கமளிக்கும் நிகழ்வாக அமைந்தது. கோட்டுக்குப்பத்தில் மருந்து கடையை உடைத்து பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை கொள்ளை அடித்த வாலிபர்களை CCTV காட்சிகளுடன் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பம் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் 26 வயதான இர்ஃபான். இவர் கோட்டுக்குப்பம் காவல் நிலையம் அருகே மருந்து கடையுடன் கூடிய கிளினிக் நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போல் மருந்து கடையை மூடி சென்றுள்ளார். இன்று காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டுகள் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த இர்ஃபான் கடையை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் உள்ளே வைத்திருந்த 57,000 ரூபாய் பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் கடையின் உள்ளே இருந்த டிவியையும் உடைத்து சேதப்படுத்தி இருந்தனர். இதுகுறித்து இர்ஃபான் கோட்டக்குப்பம் காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்தும் கைரேகை பதிவுகளை வைத்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். CCTV காட்சிகளில் 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து பூட்டை உடைத்து உள்ளே செல்வதும் தொடர்ந்து பொருட்களை திருடி செல்வதும் பதிவாகியுள்ளது. உலக இரத்த தானத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியினருடன் இணைந்து இரத்த தானம் வழங்கினார். ஜூன் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உயிர்களை காக்கும் நோக்கிலான உலக இரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தொடர்ந்து இரத்த தான நிகழ்வில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து இரத்த தானம் அளித்தார். தொடர்ந்து இரத்த தானம் அளித்த கட்சி நிர்வாகிகளுக்கு மருத்துவமனை மருத்துவர் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து இரத்த தானம் அளித்ததற்கான சான்றிதழை வழங்கினார். இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இணைந்தார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பதவியில் இருந்து விலகிய மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இதற்கான இணைப்பு நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்தனர்.
புதிதாக இணைந்தவர்களை அமைச்சர் ஆனந்த், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகளான செந்தில்குமார் மற்றும் மோரிஸ் ஆகியோர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்வு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. தொகுதியில் ஏதேனும் குற்ற புகார்கள் தொடர்பாகவோ அல்லது தேவைகள் குறித்தோ தன்னை தொடர்பு கொள்ளலாம் என தொலைபேசி எண்ணை வழங்கிய காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஞானப்பிரகாசம் நகர் பகுதியில் புகார் மற்றும் தேவைகளுக்கு தொகுதி சார்பில் அறிவிக்கப்பட்ட தொலைபேசி எண் தொடர்பான நோட்டீஸை அப்பகுதியில் உள்ள வீடுகளில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒட்டினார். புதுச்சேரியில் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும் என புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் முருகசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் லாரி வாடகையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க மாநில தலைவர் முருகசாமி, புதுச்சேரியில் அதிகரித்துள்ள டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வின் காரணமாக வரும் 15ஆம் தேதி முதல் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும் என்றும், மேலும் புதுச்சேரியையொட்டியுள்ள முரட்டாண்டி டோல்கேட், சேலியமேடு டோல்கேட், கெங்கராம்பாளையம் டோல்கேட் ஆகிய 3 டோல்கேட்டையும் அகற்ற வேண்டும் என அரசை வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரின் பிறந்தநாளை ஒட்டி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரின் பிறந்தநாளையொட்டி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் வானூர் அருகே திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு பகுதியில் உள்ள NBR திருமண நிலையத்தில் 20வது ஆண்டு மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் GP சுரேஷ் தலைமை தாங்கி இரத்த தானம் செய்து முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் ராஜ், வேந்தன், கபாலி, குரல் அரசன், விஜயகுமார், அருணகிரி, ஐயப்பன், தினேஷ், இளங்கோ, இரும்பை ராஜா, டாக்டர் அரிதரன், குமரவேல், மகளிரணி அமுதா, திவ்யா, தனலட்சுமி மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை மற்றும் பூத் நிர்வாகிகள் இரத்த தானம் செய்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விஜயின் 52வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் விஜய் GP சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், மருத்துவ முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல பணிகளை பிறந்தநாள் விழாவையொட்டி மேற்கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலான சேவை திட்டங்களை முன்னெடுத்து பிறந்தநாள் விழாவை சமூக நலன் சார்ந்த நிகழ்வுகளுடன் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என நிர்வாகிகள் ஒருமனதாக கருத்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற போர்வையில் அதிகாரிகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம் என பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவுப்படி பொதுப்பணித்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள், நகராட்சியினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போர்வையில் வியாபாரிகளை மிகவும் அவமானகரமாகவும், திருடர்களைப் போல் மோசமாக நடத்துவதாகவும், மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும், கொடூரமான முறையில் நடந்து கொள்வது அரசுக்கு சரியல்ல. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அமைச்சர்கள் இன்றும் முழுமையாக பதவியேற்காத சூழ்நிலையில் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்லாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறேன் என்ற போர்வையில் பேனர்களை உடைப்பது, கடைகளை உடைப்பது என்று மிகவும் மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். வியாபாரிகளின் ஆதரவோடுதான் இந்த ஆட்சி அமைந்துள்ளது. இந்த வியாபாரிகள் கொடுக்கும் வரியால் தான் இந்த அரசாங்கம் நடக்கிறது. அதிகாரிகள் இப்படி கடுமையாக நடப்பது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏதோ திட்டமிட்டு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக
தெரிகிறது. வியாபாரிகளுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அதிகாரிகள் உண்மையை சொல்லி இதற்கான விளக்கத்தை பெற்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுக்கான அரசாங்கமும் வியாபாரிகளுக்கான அரசாங்கமும் தான் இந்த அரசாங்கம் என்று அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹீராசாந்த் அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள ஸ்ரீ தரம் ஜுவல்லரி அருகே முன்னாள் நகரமன்ற தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹீராசந்த் அவர்களின் 17வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு மகன்கள் பப்லாசா, ஜின்ராஜ், நவீன்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புடன் கூடிய அன்னதானம் வழங்கினர். இதில் பெலா காளிதாஸ், அப்பாண்டை ராஜன் உள்ளிட்ட ஸ்ரீ தரம் குழுமம் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக வென்ற 47 தொகுதிகளில் 41 தொகுதிகளின் வெற்றி பாமக போட்ட பிச்சை என்றும் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி விவாதிக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தனது இல்லத்தில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக படுதோல்வி அடைந்துள்ளது. தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்று பின்னர் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவியை ஏற்ற பிறகு இன்று வரை தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு தேர்தல் அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் குறைந்து வருகிறது. அதிமுக மக்களிடம் நன்மதிப்பை இழந்து வருகிறது. சர்வாதிகார போக்கில் செயல்பட்டு வரும் இந்த இயக்கம் யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டேன், என்னுடைய குடும்பத்தார் கருத்தை மட்டும் கேட்பேன், பணம் யார் கொடுப்பார்களோ அவர்கள் கருத்தை மட்டும் கேட்பேன் என்று செயல்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மிகப்பெரிய இழப்பை அதிமுக சந்தித்துள்ளது. தலைமை கழகம் முதல் அடிப்படை தொண்டன் வரை ஏன் தோல்வி அடைந்தோம், அதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து வைத்துள்ளனர். ஒருவருக்கு மட்டும் தெரியவில்லை, அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. திமுகவோடு இணைந்து முதல்வராக வேண்டும் என்று நினைத்த போதே அதிமுக தன்னுடைய சுயநிலையை இழந்துள்ளது. இன்னும் தங்களுடைய தவறை உணராமல், செயல்பாட்டின் குறைகளை உணராமல் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு வருகிறார். தொடர் தோல்வி. இது தோல்வி அல்ல, அதிமுக மக்கள் மத்தியில் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. 41 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் என்றால் அது பாமக போட்ட பிச்சை. பாமக கூட்டணியில் இல்லை என்றால் வட மாவட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. சேலத்திலேயே எடப்பாடி பழனிசாமி தட்டு தடுமாறிதான் வெற்றி பெற்றார். நடந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும். மீண்டும் அனைவரும் இணைந்து செயல்படலாம் என கூறினோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதிமுக மீண்டும் வலிமையான கட்சியாக உருவாக்கி மக்களிடம், தொண்டர்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். மீண்டும் கூறுகிறோம், பொதுக்குழுவை கூட்டுங்கள், குறைந்தபட்சம் செயற்குழுவை கூட்டுங்கள், அனைவரையும் அழைத்து அதில் விவாதியுங்கள். 8 ஆண்டு காலம் நீங்கள் கூறிய அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் திமுகவுடன் கூட்டணி என்பதை தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும். சில காலம்தான் எங்களால் பொறுக்க முடியும். அந்த நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம். பொதுச் செயலாளர் என்ற முறையில் கோரிக்கை வைக்கிறோம். இந்த இயக்கத்தை காப்பாற்றுங்கள் என சி.வி. சண்முகம் கூறினார். மரக்காணம் ஊராட்சியில் மக்கள் குறை கேட்கும் முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் ஊராட்சி சார்பில் மக்கள் குறை கேட்பு முகாம் மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய சேர்மன் தயாளன் தலைமை தாங்கினார். துணை சேர்மன் பழனி, வட்டாட்சியர் நீலவேணி, வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பு செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கலந்து கொண்டு பொதுமக்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்களை வாங்கினார். இதில் மலக்காலம் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாற்றம், மின்சாரம், சாலை வசதி, குடிநீர், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்களை வழங்கினர். இந்த மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் வன்னியரசு அதனை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் நேரடியாக வழங்கி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மருத்துவத்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்கள் பதவியேற்பு முடிந்த பிறகு சட்டமன்றம் கூடுவது குறித்து அறிவிக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற போர்வையில் அதிகாரிகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம். பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் வலியுறுத்தல். நாளை முதல் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும்.
புதுச்சேரி மினிலாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.